இங்க ஒரு ஜாம்பி பையன் யாருக்கும் தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் மனுஷங்க படிக்கிற காலேஜ்க்குள்ள வரான். தெரியாம எதுலயோ கால் அடிச்சு நொண்டி நொண்டி நடந்து வர, அப்ப அங்க வந்த ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு ஐயோ காலேஜுக்குள்ள ஜாம்பி வந்துருச்சுடான்னு கத்த, அங்க உள்ள அலரத்தை வேற ஆன் பண்ணிட்டு ஓட, எல்லாரும் இவனை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. டேய் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்டா, நான் கண்ட்ரோல்டான ஜாம்பிடா அப்படின்னு சொல்ல எவனும் கண்டுக்காம ஓடுவானுங்க. ஜாம்பி அடிக்கிறதுக்காக ஆளுங்க வரானுங்க. அந்த ஜாம்பி பையன் பயந்து ஓடி போய் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிக்க, ஏமின்னு ஒரு பொண்ணு இங்கதான் ஜாம்பி சேஃப் ரூம் இருக்குல்ல அங்க போலாமே அப்படின்னு அதுக்குள்ள போக, உள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கும். இருட்டுல அந்த பொண்ணு அவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு கிட்ட போய் லைட் போட்டாதான் தெரியுது. ஐயோ அம்மா ஜாம்பி அப்படின்னு அவனோட கண்ணத்திலே பொழிச்சுன்னு ஒரு அற விடுவா. அச்சோ மன்னிச்சிருங்க தெரியாம பயந்து அடிச்சிட்டேன்னு சொல்லி, நீ நல்ல ஜாம்பியா தான் இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்பவே ஜாம்பியை வெறுக்கிற பக்கின்னு ஒருத்தன் உள்ள வந்து, இனிமே நீ என் ஃப்ரெண்ட் ஏமி கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஜாம்பி பையனுக்கு ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை, அதனால ஃபுட்பால் விளையாடுறதுக்கு போக அங்க உள்ள கோச் இவனை பார்த்து ஜாம்பிலாம் ஃபுட்பால் விளையாட அலௌட் இல்ல அப்படின்னு அவனை மட்டும் அனுப்பிடுறாங்க. இதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ண, அந்த ஏமி பொண்ணு ஒரு நாள் இந்த ஜாம்பி பையன் கிட்ட வந்து, நான் காலேஜ்ல சீரிங் டான்ஸ் ஆட போறேன், நீ என்ன பார்க்க வரணும்னு சொல்ல, இந்த ஜாம்பி பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மனுஷங்க இருக்க பிளேஸ்க்கு வராங்க. அங்க டான்ஸ் ஆடும்போது அவங்க பட்டாசு வெடிக்கிறத பார்த்து ஒரு ஜாம்பி கட்டுப்பாட்டை இழந்து அவங்கள நோக்கி ஓட, இந்த பையன் ஜாம்பி அவனோட ஜாம்பி பவரை யூஸ் பண்ணி நரம்பெல்லாம் புடச்சிட்டு நின்னுட்டு இருக்கும். அவனுக்கு கட்டுப்பாட்டை இழந்த ஜாம்பி அங்க இருந்து அவங்க எல்லாம் தள்ளி விட, ஏமி பொண்ணு மேல இருந்து கீழே விழ போறா. அந்த சமயம் கரெக்டா அந்த ஜாம்பி பையன் அங்க இருந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு ஏமி பொண்ணை கேட்ச் பிடிச்சி காப்பாத்திட்டான். மாஸ் காட்டிட்டான் அந்த இடத்துலயே. அங்க இருந்த ஃபுட்பால் கோச் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அதனால இவனை ஃபுட்பால் மேட்சுக்கு வான்னு கூப்பிட, நான் ஜெயிச்சா இங்க இருக்கிற எல்லா ஜாம்பிக்கும் மனுஷங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதே உரிமையை கொடுக்கணும், எல்லாரையும் ஒன்னா சாப்பிட வைக்கணும், ஒரே கிளாஸ்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு டீல் பேசி முடிக்கிறான். ஆனா நீ ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துட்டீங்கன்னா நீ சொன்னது எதுவுமே நடக்காது அப்படின்னு அவங்க பிரின்சிபல் சொல்ல, அப்புறம் ஃபுட்பால் மேட்ச்ல தோல்வியை மட்டுமே சந்திச்சு அவங்க டீம் இந்த ஜாம்பி பையன் மட்டுமே அவனோட ஜாம்பி பவரை யூஸ் பண்ணி வின் பண்ணி கொடுக்குறான். இவன் ஜெயிச்சு கொடுத்ததுனால அங்க இருக்கிற எல்லாருக்கும் இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஃபேமஸும் ஆகிடுறான். ஜாம்பிகளையும் மனுஷங்கள மாதிரியே சமமா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாம்பிகளுக்கும் உரிமையும் அங்கீகாரமும் கொடுத்து எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க.